பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 143 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவருக்கு பிரியமானபடி என்ன செய்ய வேண்டுமென்று அறிந்து கொண்டு அதன்படி நாம் நடந்திட கர்த்தர் நமக்கு போதித்தருளுவாராம். எத்தனையோ காரியங்களிலே உலக சம்பந்தமான ஞானத்திலே நாம் தேறினவர்களாக இருக்கிறோம். பலவிதமான படிப்பறிவுகளை பெற்று கொண்டவர்களாக இருக்கிறோம். பலவிதமான விருதுகளை கூட நாம் வாங்கியிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய போதிக்க உலக மக்களால் முடியாது. அது கர்த்தரிடத்திலிருந்து, இயேசுப்பா இடத்திலிருந்து தான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, அவருக்கு பிரியமானபடி நாம் செய்ய அவரை நம்பியிருக்க வேண்டும். என் தேவனே, நீரே என்னுடைய தேவன். நீர் என்னை நல்ல வழியிலே நடத்தும். உமக்கு சித்தமானபடி செம்மையான வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. பலவிதமான காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த வழியிலே சென்றால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வழியிலே சென்றால் இவர்களுடைய போதனைகளை நாம் கேட்டோமானால் நமக்கு நல்ல வழி பிறக்கும் என்று கூட நாம் யோசிப்பது உண்டு. ஆனாலும் அவைகளை காட்டிலும் மேலானவைகள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமானபடி நடந்து நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே செம்மையான வழியிலே, அதாவது பிறர் நம்மை மதிக்கக்கூடிய, போற்றக்கூடிய, நமக்கு மரியாதை தரக்கூடிய வழி என்னவென்றால், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதான போதனை நிமித்தமாய் இப்பேற்பட்ட நல்ல பெயர்கள் பூமியிலேயும் பரலோக ராஜ்யத்திலேயும் நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். ஆகையாலே ஆண்டவரே, உம்முடைய வழியின் பிரகாரம் நான் நடக்க, உமக்கு பிரியமானபடி நான் செயல்பட என் இருதயத்தை ஏவேறலும் என்று நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்வோம். மனிதர்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறபடி, துக்கப்படுத்துகிறபடி நாம் பேசாதபடி, செயல்படாதபடி, அதன் நிமித்தமாய் கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகிற ஒரு தருணமாக காணப்படும். அவருடைய கிருபை நமக்கு இருந்தால்தான் இந்த பூமியிலே நாம் வாழ முடியும். ஏன் வாழ முடியாது? என்னுடைய செல்வாக்கு நிமித்தமாய், என்னுடைய பண வசதியின் நிமித்தமாய் நான் சந்தோஷமாய் வாழ்வேன் என்று நம் மனதிலே நினைக்கலாம். அவையெல்லாம் சமாதானத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக காணப்படாது. அவரை நம்பி அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து நாம் அவருடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட்டு நல்ல போதனைகளை கற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதமும் நம்மளை வந்து சேரும் என்பது நிச்சயம். அவரை ஏன் நம்பி வாழ்வோமா? அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவருடைய போதனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினாலே நாம் நிலைத்திருப்போமா? இதையே நாம் விரும்பி நாடுவோம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. இம்மட்டும் ஆயுசு நாட்களை கொடுத்த தேவனுக்கு நீங்கள் நன்றி நிறை இருதயம் உள்ளவர்களாக வாழுங்கள். நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய பண வசதியினாலே நாம் இம்மட்டுமாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வருகிறோம் என்ற தவறான எண்ணம் கொள்ளாதிருங்கள். தேவ கிருபையினால்தான், அவருடைய தயவினால்தான், இயேசப்பா நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் இம்மட்டுமாய் நாம் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து
அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர்களாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். உங்களுடைய சரீர சுகத்துக்காக, பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருங்கள். ஏற்ற சமயத்திலே உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.